ஒலிம்பிக்கில் தொடக்க விழா விமர்சையாக நடந்த நிலையில் தற்போது பதக்க வேட்டை தொடங்கியுள்ளது. இதில் முதலாவதாக நடைபெறும் துப்பாக்கிச் சுடுதல், படகு வலித்தல் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் களம் காண்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சந்தானம், யார் யார் எந்தெந்த போட்டிகளில் களம் காண்கிறார்கள், என்ன விவரம்? அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரினுடைய முதல் நாள் போட்டிகள், இந்தியாவினுடைய போட்டிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சரியாக 12:30 மணிக்கு நடைபெறக்கூடிய முதல் போட்டியில 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் ஏர் ரைபிள் பிரிவுல தமிழகத்தை சார்ந்த இளவேனில் வாளறிவன் அர்ஜுன் பபுட்டா, ரபிட்டா ஜிண்டால் மற்றும் சந்தீப் சிங் ஆகியோர் அடங்கிய 2 அணிகள் இந்த பிரிவுல பங்கேற்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீரருக்கும் ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் 50 முறை சுடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்படும். அதன் இறுதியில முதல் 4 இடங்களை பெறக்கூடிய அணிகள் முதல் 5 இடங்களை பெறக்கூடிய அணிகள் இறுதி சுற்றுக்கு முன்னேறியதாக வாய்ப்பு வழங்கப்படும். அந்த போட்டிகள் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதே போன்று இந்தியா சார்பில் இந்த படகு வலித்தல் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரர் தான் தேர்வாகின்றார். அவருக்கும் என போட்டியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதுல பன்வர் பால்ராஜ் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவுல இந்த போட்டியில பங்கேற்கிறார். இந்த போட்டிகள் என்பது தற்போது முதல் போட்டியாக தொடங்கி இருக்கிறது. இருப்பினும் கூட இன்று மாலையே இந்தியா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பேட்மிண்டன் சிராக் மற்றும் சிராக் ஷெட்டி இணை பேட்மிண்டன்ல இரட்டையர் பிரிவிலும், ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல லக்ஷயா சென் உள்ளிட்ட வீரர்கள் இந்த போட்டிகளில் விளையாட இருக்கிறாங்க. டென்னிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் பாலாஜி, ரோஹன் போப்பனா இணையும் இன்று இரவு நடைபெறக்கூடிய போட்டிகளை விளையாட இருக்காங்க. முதல் போட்டியாக தற்போது துப்பாக்கி சுடுதல் மற்றும் படகு வலித்தல் போட்டிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. ராதா, முதல் நாள் போட்டிகள் தொடங்கி இருக்கிறது. இன்று இந்தியா பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ளதா? எத்தனை பதக்கங்களை நாம் எதிர்பார்க்கலாம் சந்தானம்? நிச்சயமா கடந்த 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது முதல் நாளே இந்தியாவிற்கான பதக்கத்தை மீராபாய் சானு பெற்று தந்தார். அதன் பின்பு இந்தியா வீரர்களிடையே அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் தந்திருந்தது. அதே போல இன்று முதல் நாள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் கலப்பி இரட்டை பிரிவுகளில் இன்றே பதக்கத்திற்கான போட்டிகள் என்பது நடைபெறும். இந்த முதல் சுற்று முடிந்தவுடன் அதுல முதல் 5 இடங்களில் பெறக்கூடிய நபர்கள் தங்கத்திற்கான போட்டிக்கு மாற்றப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால் 2 மணிக்கு வெண்கல பதக்கத்திற்கென அடுத்த கட்ட சுற்றுதல் போட்டி என்பது நடைபெறும். எனவே துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவுல துப்பாக்கி சுடுதலும், அதே போன்று தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய படகு வலித்தல் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல என 2 பதக்கத்திற்கான போட்டிகள், இந்திய வீரர்கள் பங்கேற்கக்கூடிய 2 போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. இந்த தற்போது முதல் சுற்று போட்டிகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல அடுத்த 2 மணி நேரத்தில் இந்திய வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினால் பதக்க போட்டிகளில் தொடர்ந்து அவர்கள் இருப்பார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார்.